ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒப்பட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வரலட்சுமி பூஜைக்காக ஒப்பட்டு செய்துக்கலாம். துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். நான் 1/2 கப்பில் 2 தடவை போட்டுக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிடலாம். துவரம்பருப்பு ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வாஷ் பண்ணிட்டு அப்படியே எடுத்து தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சிடலாம். 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்திங்கன்னா 4 டு 5 கப்பு தண்ணி வச்சுக்கலாம். நல்லா சலசலன்னு கொதித்து மேலே இந்த நுரையெல்லாம் வரும்போது அப்படியே எடுத்து போட்டுடலாம். நல்லா மலர்ந்த மாதிரி வேகணும். அது வரலும் நல்லா வேக வச்சுக்கலாம். சின்னதாக எரியிற ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நம்ம பூரணத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கலாம். 1/2 கப்பு கோதுமை மாவு போட்டிருக்கேன். கோதுமை மாவு வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா மைதா மாவு தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க, கோதுமை மாவுலேயே நல்லா சூப்பராக வரும். தண்ணி 1/2 கப்பு மாவுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி டக்குன்னு ஊற்ற வேண்டாம். நல்லா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். மைதா மாவு எப்படி பிசைகிறோமோ அதே போல் பிசைஞ்சிக்கணும். மாவு எப்படியும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசையணுங்க. அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு மேலாக எண்ணெய் ஊற்றிடணும். பாருங்கள், மாவு இந்த அளவு லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு தட்டும்போது நல்லா இருக்கணும். அதே போல் மாவு நல்லா ஊறணும். ஊறினா தான் நம்மளுக்கு தட்டுறதுக்கு நல்லா வரும். மேலாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சி போகாத மாதிரி நல்லா தட்டிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி செஞ்சுட்டு மூடி வச்சிடலாம். துவரம்பருப்பு அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு. நல்லா மலர்ந்த மாதிரி வேகணும். குழையக்கூடாதுங்க, மலர்ந்த மாதிரி வேகணும். அப்போ தான் நிறைய வெல்லம் பிடிக்கும். நம்ம ஆட்டும்போது ஸ்வீட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெந்திருக்கு. இதை அப்படியே எடுத்து ஒரு வடியில் போட்டு வடிகட்டிடலாம். மிச்சம் இருக்க பருப்பு தண்ணியில் நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஒப்பட்டு ரசம் வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் எடுத்து வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடியில் இருக்க தண்ணியிலே வைக்க வேண்டாம், தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். தூள் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஜாதிக்காய் போட்டுக்கிறேன். ஒரு பிஞ்சளவு ஜாதிக்காய் போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஜாதிக்காய் போடும்போது. அதே போல் சாமிக்கு படைக்கிறதுனா ஜாதிக்காய், ஏலக்காய்லாம் போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு போட்டு துவரம்பருப்பு முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் போடணும். இது கூடவே வெல்லம் போடக்கூடாது. உப்பு 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் துவரம்பருப்பை. பாருங்கள், நம்மளுக்கு மலர்ந்த மாதிரி வெந்தால் தான் இந்த மாதிரி வரும் மாவு அரைக்கும் போது. அதே போல் வெல்லமும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு நிறைய ஸ்வீட் பிடிக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப குழைவாயிடுச்சுன்னா வெல்லம் போட்டிங்கன்னா நிறைய வெல்லம் போட்டு அரைக்க முடியாது. வெல்லம் கல் இல்லாத வெல்லமாக பார்த்து போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா உருண்டைக்கு வரணும். அந்தளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுலேயும் கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ஒரு மூடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சோம்னா உருண்டைக்கு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லமும் பருப்பும் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம மாவு பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. மாவு இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கோதுமை மாவில் தான் செய்தோன்றது தெரியாதுங்க. அந்தளவு சூப்பராகவே இருக்கும். ஒரு பேக்கிங் ஷீட்டில் இப்போ கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிடுறேன். இந்த பூரண மாவு குறைஞ்சது ஒரு 1 மணி நேரமாவது ஊறணுங்க. 2 மணி நேரம் ஊறினா இன்னுமே நல்லாயிருக்கும். கையில் வச்சு நல்லா இப்படி தட்டியெல்லாம் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு ஒரு உருண்டை எடுத்து அப்படியே உள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இப்போ அப்படியே மடித்து விட்டுக்கலாம். நான் செய்கிறேன் பாருங்கள், இதே போல் செய்திங்கன்னா நல்லா ஈஸியாகவும் இருக்கும். வாழை இலை இருந்தால் வாழை இலையில் தட்டிக்கலாம். என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் நான் இந்த பேக்கிங் ஷீட்டில் தட்டுறேன். இப்படி தட்டிக்கலாம். நல்லா ஒரு 3 விரல் வச்சு தட்டினோம்னா சூப்பராக வருது பாருங்கள். நல்ல மெல்லிசாவே வரும். இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து போய் தோசை தவாவில் போட்டு நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான். நல்லா சன்னமாகவே தட்டிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் பதில் உங்களுக்கு நெய் பிடிக்கணும்னா நெய் கூட ஊற்றிக்கலாங்க. நான் ஆயில் தான் ஊற்றினேன் இன்றைக்கி. அப்படி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு ஒப்பட்டு. பார்க்கவே அருமையாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து வச்சிடலாம். இன்னொரு ஒப்பட்டும் தட்டி செய்து காமிக்கிறேன். ஒப்பட்டு சூடாக இருக்கும்போது ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வைக்கக்கூடாதுங்க. நல்லா ஆறுனப்புறம் தான் வைக்கணும். சூடாக இருக்கும்போது தட்டி வச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கும் ஒன்றோட ஒன்று. அதே போல் நம்ம ஜாயின் போடுறோம் பாருங்கள், அந்த மாவு கீழ்பாகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டும்போது அப்படியே உள்டாவாக மாற்றி வச்சுக்கலாம். கையிலையும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு தட்டலாம். அதே போல் எல்லா ஒப்பட்டையும் சுட்டு எடுத்துடலாம். ஒப்பட்டு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்கள். இதே போல் நீங்களும் இந்த வரலட்சுமி பூஜைக்கு செய்து பாருங்கள், நல்லாயிருக்கும்.
எங்கள் குட்டி பேரங்க புட்டு காமிக்கிறது. தேங்க் யூ.